இந்த இங்க இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் வந்து லக்கி. லக்கி பண்ண வேலையை பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மேங்கோ சீடை விழுங்கிட்டான். உள்ள வந்து இன்டெஸ்டைன்ல நல்லா மாட்டிக்கிச்சு. வாமிட்டிங், டயரியா, மோஷன் போகவே இல்லை, வாமிட்டிங் எடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி மில்க் பாக்கெட், பால் பாக்கெட் சாப்பிட்றேன்னு சொல்லி பால் பால் பாக்கெட்டையும் சேர்த்து விழுங்கிட்டான். இது வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டு உள்ள நல்லா மாட்டிக்கிட்டு அது வெளியே வரவே இல்லை. இந்த டாக் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப எமாஷியேட்டடா, ரொம்ப டீஹைட்ரேட்டடா, ரொம்ப எலும்பு தோலுமா, ரொம்ப மோசமா இருக்கு. 2 மாசமாவே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. வாமிட்டிங் அப்பப்போ வரும், மோஷன் அப்பப்போ லூஸ் மோஷன் போகும், அப்பப்போ சாப்பிடும், அப்பப்போ சாப்பிடாது. அப்படியே இந்த கண்டிஷன் 2 மந்த்ஸாவே போயிட்டு இருந்த கேஸ் தான் அது. அவன்கிட்ட சொல்லியாச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் பாடி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி சர்ஜரி தான் பண்ணு, ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு டிசைட் பண்ணி இன்னைக்கு தான் சர்ஜரி பண்ணி இந்த மேங்கோ சீடையும் இந்த பால் பாக்கெட்டையும் எடுத்தோம். பட் என்னாச்சுன்னா கொஞ்சம் லேட் ப்ரெசன்டேஷன்றனால இன்டெஸ்டைன் பர்ஃபரேஷன் ஆயிடுச்சு. அதனால ஆல்மோஸ்ட் ஒரு ½ ஃபீட் ஆஃப் இன்டெஸ்டைனையும் கட் பண்ணி அனஸ்டிமோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக டக்குன்னு எடுத்துருந்துருக்கலாம். இன்டிஸ்கிரிமினேட்டாக ஈட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அது சில டெஃபிஷியன்சினாலேயே அந்த மாதிரி ஈட் பண்ணும், வோம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி ஈட் பண்ணும். ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் டாக்டர்கிட்ட வெட்ஸ்கிட்ட வந்து நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி சாப்பிடாம வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க.